நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நம் நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழலாம். ஆனால் உடற்பயிற்சியிலே சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். எனவே இன்று என்ன யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் அதிகாலை வேளையில் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள், அதை செய்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலிருந்து, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனையிலிருந்து தன்னுடைய உபாதைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். பல பேர்களுக்கும் அவர்கள் ஆசிரியர்களாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், தமிழகத்தைச் சேர்ந்த சாந்தி மகாராஜன் என்பவர்கள் 50 வயது. அவர் மும்பையில் ஏர் இந்தியா நிறுவனத்தில் உதவி மேலாளராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மும்பை எங்கே இருக்கின்றது, சென்னை எங்கே இருக்கின்றது என்று பாருங்கள். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் வேலை பார்க்கிறார்கள். சென்னை இந்த என்னுடைய பயிற்சியாலையில் இங்கே இருந்து யோகாசன ஆசிரியருக்கான படிப்பில் சேர்ந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எவ்வளவு ஆர்வம் பாருங்கள். தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இங்கே அலுவலகத்தில் லீவ் எடுத்து கொண்டு இந்த OITT என்னும் ஆசிரியர் பயிற்சியை படித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் நான் மக்களுக்கு யோகாசனத்தை என்னுடைய ஓய்வு நேரங்களில் நான் கற்றுக் கொடுக்கப் போகிறேன், இதை மேலும் நான் விருத்தி செய்ய கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். அவருடைய ஆர்வத்தை பாருங்கள். அவர்கள் இப்பொழுது பச்சுமோத்தாசனம், பறவை அழகு ஆசனம் என்று தமிழில் சொல்வார்கள், அதை செய்யப் போகிறார்கள். இந்த அருமைச்சீடர் சாந்தி மகாராஜன் அவர்களே, பெண்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 50 வயது ஆகிறது, அவர்கள் யோகாசனம் செய்கிறார்கள். இது மற்றவர்கள் கற்றுக் கொடுத்தால் பம்பாய் போன்ற நகரங்களில் இதில் நிறைய வரவேற்பு இருக்கும். பெண்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்தால் தனிமையாக ஒரு வருமானத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆசனங்களை அற்புதமாக செய்கிறார்கள். சாந்தி மகாராஜன் அவர்களே, இப்பொழுது பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் பச்சுமுத்தாசனம் செய்வதற்கு வாருங்கள். கடினமான ஆசனம். 50 வயதில் தலை முட்டை தொடுவது என்பது கடினம். முட்டு மேலே தூக்காமல் செய்கிறது என்பது அதை விட கடினம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக செயல்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வல்லது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, பல்வேறுபட்ட இந்த உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள், ராஜ்ய உறுப்புகள் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் செம்மையாக செயல்படும். பாருங்கள், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து அதை பண்ணி கொண்டிருக்காங்க பாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் செய்கிறார்கள், கவனிக்க வேண்டும். கையை உயர்த்தி செய்யுங்கள். பெண்கள் தான் உடம்பை வனப்பாக வைத்து கொள்ள வேண்டும்.
ஒரு குழந்தை பெற்று விட்டாலே இடுப்பு பெரிதாகி விடுகிறது, வயிறு பெரிதாகி விடுகிறது, மார்பகம் பெரிதாகி விடுகிறது. பார்ப்பதற்கே ஒரு அருவருக்கத்தக்க நிலையிலே பெண்கள் மாறிவிடுவார்கள் ஒரு குழந்தை பெற்றாலே. அவர்கள் பாருங்கள், 50 வயதிலும் தங்களுடைய உடலை எவ்வளவு ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. கை பெருவிரலை தொடவே முடியாது. ஆரம்ப கட்டத்தில் கால் முட்டை கொஞ்சம் தூக்கி கொண்டு தான் செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஆரம்ப கட்டத்தில் முட்டை கொஞ்சம் தூக்கி செய்யுங்க. முட்டை தூக்கிங்க, இன்னும் நல்லா தூக்குங்க. பிடிங்க பெருவரில் லேசாக அப்படியே இழுங்க. இப்படி தான் இருக்கு, இவ்வளோ தான் இருக்கணும். தலை மடக்குங்க. ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே காலை இழுக்க முடியாது. ஒரு நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக காலை இழுக்கணும். காலை முன்னே இழுங்க, அப்படியே இழுத்து தரைக்கு கொண்டு வரணும். இது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தலையை தரைக்கு முட்டை தொடுவது அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் கால் முட்டு கை முட்டு தரையை தொடுவது கடைசி ஸ்டேஜ். அதைத்தான் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வரணும். எடுத்த எடுப்பில் இதை செய்யவே முடியாது. பச்சுமோத்தாசனம் பறவை இலகு போன்று இருப்பதனால் இதற்கு பறவை இலகு ஆசனம் என்று தமிழில் சொல்வார்கள். வடமொழியில் பச்சிமோத்தாசனம் என்று சொல்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். பெண்கள் தான் அவர்களுக்கு இன்றைக்கு நிறைய பொறுப்பு இருக்கின்றது. அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டும், வீட்டிலும் வேலை செய்ய வேண்டும், சமையல் வேலையை செய்ய வேண்டும், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், கணவனை அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும், தானும் குளித்து முழுகி ஆசனம் செய்துவிட்டு அலுவலகம் செல்ல வேண்டும். கணவனுக்கு அவ்வளவு பொறுப்பு கிடையாது. அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், குளிப்பார், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். பெண்களுக்குத்தான் இப்பொழுது அதிகப்படியான பொறுப்பு நாட்டில் இருக்கின்றது. அவர்கள் தங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் வனப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த உடல்நலக்கேடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் சின்ன சின்ன ஆசனங்களையாவது அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். காலையிலும் மாலையிலும் வெகு நேரம் செய்வதற்கு அங்கே எங்கே நேரம்? 10 நிமிடம் காலையில், சாயங்காலம் 10 நிமிடம் செய்தாலே போகும். முன்பின் வளையக்கூடிய ஆசனங்கள் முடிந்த அளவு செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு, இயற்கை உணவு, கனிப்பழங்கள் இவைகளைத்தான் சாப்பிட வேண்டும். அதிகமாக இட்லி தோசை சாப்பாட்டால் அவர்களுக்கு உடல் பெருத்து விடும். வீட்டில் இருக்கிற மீதியெல்லாம் கடைசியில் லேடிஸ் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு உடல் ரொம்ப பருத்துருது. எந்த சூழ்நிலையிலும் உணவை அதிகமாக சாப்பிடாமல் இருந்தால் அவர்களுக்கு நோயும் வராது, உடல் கனம் வராது என்பதை நான் இந்த நேரத்தில் பெண்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பெண்கள் காலையிலும் மாலையிலும் பழகி இதை பார்க்கின்ற பெண்களும் 50 வயது ஆகக்கூடிய பெண்கள் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார்கள் உடம்பை, நாமும் ஏன் அதுபோன்று வைத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு ஆசனங்களை பழகி நீங்களும் உங்கள் உடலை அற்புதமாக அழகாக மனப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.